நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ninth sum. Show that the given points form a right angled triangle and check whether they satisfy Pythagoras theorem கேட்டிருக்காங்க. ஓகேவா, என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுமா, அதோ செக் வெதர் தே சாட்டிஸ்ஃபைஸ் Pythagoras theorem. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுச்சுனாவே அது கண்டிப்பாக எதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், Pythagoras theorem சாட்டிஸ்ஃபை பண்ணணும். வாங்க பார்ப்போமா. ஸோ கிவன் 3 பாயிண்ட்ஸ் A B C 1, -4, 2, -3, 4, -7. ஓகேவா, இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன். இதில் எது ஏ எது பி எது சின்னு தெரியாது நம்மளுக்கு. ஸோ இதை எப்படி நம்ம இதை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக ப்ரூவ் பண்ண போகிறோம். சப்போஸ் இது ஏபிசின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஏபி இஸ் பர்பண்டிகுலர் டு பிசி. ஓகேவா, ஏபின்ற லைன் வந்து பிசிக்கு பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாவே ஒரு லைன் வந்து இன்னொரு லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். ஓகேவா, ஸோ அங்கே தான் என்ன டிகிரி ஃபார்ம் ஆகும், 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஸோ என்ன பண்ண போகிறேன், நான் ஏபிசி இருக்கா, ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்க போகிறேன், நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்க போகிறேன், நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் சிஏ கண்டுபிடிக்க போகிறேன். கண்டுபிடிச்சிட்டு எந்த 2 லைன் வந்து மல்டிப்ளை 2 ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணும்போது -1 கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸ்லோப் வந்து பர்பண்டிகுலர், அதாவது லைன்ஸ் வந்து பர்பண்டிகுலராக இருந்ததுன்னா அதோட ஸ்லோப்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்கணும், -1 கிடைக்கணும். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஏபி ரெண்டுத்தோட பாயிண்ட்டும் எழுதியிருக்கேன். அதை x1 y1 x2 y2ன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா, ஃபார்முலா என்ன, ஸ்லோப்புக்கு 2 பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா y2 - y1 x2 - x1. y2 என்ன, -3 மைனஸ் ஆஃப் -4. ஓகேவா, மைனஸ் வந்து ஃபார்முலா, அது இங்கே -4 இருக்குது. மைனஸ் ஆஃப் -4 +4 ஆகிடும். கீழே வந்து 2 - 1 2 - 1 2 - 1ஓட 1 வேல்யூ வந்து 1. -3யும் +4யும் ஆட் பண்ணனா +1, பிகாஸ் இங்கே 4 வந்து பிக்கர் நம்பர், அதனால் +1. 1/1ஓட ஆன்சர் 1. அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் பிசி ஃபைன் பண்ணலாமா. அதுக்கு அகெயின் y2 - y1 x2 - x1. பிசியோட பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன். அதை x1 y1 x2 y2ன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா போடுங்க -7 மைனஸ் ஆஃப் -3 4 - 2. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் +3 ஆகிடும். -7யும் +3யும் ஆட் பண்ணனா -4 4 - 2ஓட வேல்யூ 2 ஆகிடும். ஸோ இதை கேன்சல் பண்ணனா 2 2s are 4, இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -2 வந்துடும். இப்போ ஸ்லோப் ஆஃப் பிசி ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் சிஏ. ஸ்லோப் ஆஃப் சிஏ அகெயின் ஃபார்முலா வந்து 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தா y2 - y1 x2 - x1. ஓகேவா, ஸோ இதை ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு மட்டும் எழுதினா கூட போதும் இந்த ஃபார்முலாவை நீங்கள். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா சிஏ ரெண்டுமே ஸ்டெப் பை ஸ்டெப் போகும்போது தான் உங்களுக்கு வந்து சம் வந்து தப்பாகாது. ஓகேவா, நம்ம ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பு எழுதிடலாம், நம்மளுக்கு தான் தெரியுமேன்னு எழுதுனீங்கன்னா தப்பாயிடும். ஸோ பாயிண்ட்ஸ் எல்லாம் சைடில் எழுதி போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிளியராக கிடைக்கும். சி வந்து 4 - 7, ஏ வந்து 1 - 4. ஓகேவா, x1 y1 x2 y2. பார்த்தீங்கன்னா y2 - y1, அப்போ -4 மைனஸ் ஆஃப் -7 என்ன ஆகிடும், +7ஆக மாறிடும். இங்கே 1 - 4. ஓகே, 1 - 4ஓட வேல்யூ -3. 7 - 4ஓட வேல்யூ 3. மைனஸ் கீழே இருக்காது, மேலே வந்துடும், அதனால் மைனஸ் இங்கே மேலே போயிருக்கு. ஸோ 3யும் 3யும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் வந்து -1 இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த 2 வேல்யூவோ மல்டிப்ளை பண்ணும்போது என்னென்ன ஸ்லோப்ஸ் கிடச்சிது சொல்லுங்கள். ஏபியோட ஸ்லோப் வந்து 1, பிசியோட ஸ்லோப் வந்து ஸ்லோப். ஓகே, ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஸ்லோப் ஆஃப் பிசி, ஸ்லோப் ஆஃப் சிஏ என்னென்ன கிடச்சிது, இங்கே வந்து -2 கிடச்சிது, இங்கே பார்த்தீங்கன்னா -1 கிடச்சிது. பார்த்தீங்கன்னா ஏபிதையும் சிஏதையும் மல்டிப்ளை பண்ணும் போது தான் உனக்கு என்ன கிடச்சிச்சு, -1 கிடைக்குது. மற்றபடி இதையும் மல்டிப்ளை பண்ணால் -2 கிடைக்குது, இதையும் மல்டிப்ளை பண்ணால் +2 கிடைக்குது. 1 × -1ன்னு பண்ணும்போது தான் என்ன கிடைக்குது, -1 கிடைக்குது. அப்போ ஏபி இஸ் பர்பண்டிகுலர் டு சிஏ. ஓகேவா, அப்போ ஏபின்றது தான் இந்த 90 டிகிரி லைன், வெர்டிக்கல் லைன். ஓகேவா, ஏபி.
ஏபி இஸ் பர்பண்டிகுலர் டு, அப்போ இது ஏபி ஏபிசி. ஸோ ஏசி இஸ் பர்பண்டிகுலர் டு ஏபி. ஏசிஏன்ற லைனு ஏபிக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ பிசி என்ன ஆகிடும்? ஹைபாட்டினியஸாக ஆகிடும். ஓகேவா? ஸோ பாருங்கள், லைன் ஏசி இஸ் பர்பண்டிகுலர் டு ஏபி. ஓகேவா? ஸோ லைன் அப்போ இருக்கிற இந்த என்னது பிசின்றது ஹைபாட்டினியஸ். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணோம்? இது ஒரு இட் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இட் ஃபார்ம்ஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க? பித்தாகரஸ் தியரமை ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றுத்துக்கும் லென்த்து தெரிஞ்சாதான், ஏபி என்ன லென்த்து, பிசி என்ன லென்த்து, ஏசி என்ன லென்த்துன்னு தெரிஞ்சாதான் நம்மளால் பித்தாகரஸ் தியரம் ப்ரூவ் பண்ண முடியும். பாருங்கள், அதுக்காக நான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒவ்வொன்றத்தோட லென்த்தும் ஃபைன் பண்ணிக்கிறேன். டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு, நம்மளுக்கு தெரியும் என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு √(x2 - x1) the whole square plus y2 - y1 the whole square. பார்த்தீங்கன்னா x2 - x1 ஏபி கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? ஸ்லோப்பு x2 - x1 y2 - y1. அப்போ இங்கே 2 - 1, இங்கே வந்து -3 + 4. அது அப்படியே நான் எழுதிக்கிறேன் 2 - 1. இல்லைனா நீங்கள் x1 y1 சைடில் போட்டு கூட அப்ளை பண்ணலாம். ஓகே, ஈஸி வேவாக ஒன்றும் ஈஸியாக சொல்லலான்னு சொன்னேன் நான். ஓகே, 2 - 1 the whole square plus -3 + 4 the whole square. ஸோ 2 - 1 the whole square 1 square, அகெயின் இங்கே 1 square, 1 + 1 √2. அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் பிசிக்கு பிசியோட பாயிண்ட்ஸை எழுதி அதை இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா 4 - 2 the whole square plus -7 + 3 the whole square. 4 - 2 2, -7 + 3 -4. 2 square 4, -4 square 16. அப்போ பிசி வந்து √20 கிடச்சிடும். ஓகேவா? டிஸ்டன்ஸ் ஆஃப் சிஏ √1 - 4 the whole square. அதாவது சியும் ஏவும் பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. x2 - x1 y2 - y1. அப்போ 1 - 4 the whole square plus -4 + 7 the whole square. ஸோ உங்களுக்கு இதை திருப்பி எழுத வேண்டாம், எனக்கு பாயிண்ட் எழுத தேவையில்லை அப்படின்றவங்க இப்போ சிஏக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சோமா? பார்த்திங்கன்னா சிஏக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கும் போது என்ன கிடச்சிது? 1 - 4 கீழே இருக்கா? அதே x2 - x1 மேலே இருக்க -4 + 7 வந்து y2 - y1. அதை அப்படியே எழுதிக்கோங்க வேணுன்னா கூட. 1 - 4 the whole square plus -4 + 7 the whole square. 1 - 4 -3 -4 + 7 3 the whole square. இப்போ 3 square 9, 3 square 9, 9 + 9 18, √18. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி பிசி சிஏவை ஃபைன் பண்ணியாச்சு அதோட லென்ஸை. இப்போ எப்படி பித்தாகரஸ் தியரம் ப்ரூவ் பண்ணுறது? பாருங்கள், பித்தாகரஸ் தியரம்னா நம்மளுக்கு தெரியும், the square of the hypotenuse என்னது? The square of the hypotenuse is equal to sum of the squares of the other two sides. நம்மளுக்கு தெரியும்ல, அதாவது எப்படி சொல்லணும்? The square of the hypotenuse is equal to sum of the squares of the other two sides. ஓகேவா? இது எந்த ட்ரையாங்கிளுக்கு வரும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான் ப்ரூவ் ஆகும். எது? பித்தாகரஸ் தியரம். ஸோ இங்கே வந்து ஹைபாட்டினியஸ் எது கண்டுபிடிச்சோம்? BC the whole square equal to AB the whole square plus CA the whole square. BC என்ன கண்டுபிடிச்சோம்? √20, AB √2, CA √18. ஸோ எல்லாத்துக்கும் ஸ்கொயர் போடுங்க. √20 the whole square 20, √2 the whole square 2, √18 the whole square 18. 2 + 18 20, 20 = 20 கிடச்சிச்சு. ஸோ இது பித்தாகரஸ் தியரமுக்கு ப்ரூவ் ஆகுது. therefore hence proved. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இதுலேயே செகண்ட் ரோமன் L வந்து 0,5, M 9,12 அண்ட் N 3,14 கொடுத்துருக்காங்க. அகெயின் அதே மாதிரி தான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் எது எந்த சைடுன்னு தெரியாது. அதனால் நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன். LMக்கு ஒரே ஒரு வாட்டி ஃபார்முலா எழுதிட்டா போதும். y2 - y1 / x2 - x1. LM எழுதிக்கோங்க.
பார்த்தீங்கன்னா y2 minus y1 12 minus 5 x2 minus x1 9 minus 0 இப்போ 12 minus 5 7 9 minus 0 9 ஸ்லோப் ஆஃப் mn n இப்போ பார்த்தீங்கன்னா இது எழுதி வச்சுக்கோங்க y2 minus y1 வந்து 14 minus 12 இது வந்து x2 minus x1 வந்து 3 minus 9 அப்போ -2/6 ஆகுது ஸோ கேன்சல் பண்ணும்போது -1/3 ஓகேவா அடுத்து ஸ்லோப் ஆஃப் nl ஸோ என்ன கிடைக்குது 5 minus 14/0 minus 3 அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே x1 y1 x2 y2ன்னு எழுதிக்கோங்க 5 minus 14 0 minus 3 ஸோ என்னாகும் -9/-3 ஸோ minus get cancelled 1s are 3s are 1 3s are 3 3 3s are 9 ஓகேவா அப்போ 3 கிடைக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தோட ஸ்லோப்பும் என்னன்னு பாருங்கள் இதோட ஸ்லோப்பு 7/9 இதோட ஸ்லோப் -1/3 இதோட ஸ்லோப்பு 3 இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் என்எல்லையும் ஸ்லோப் ஆஃப் எம்என்னையும் மல்டிப்ளை பண்ணும்போது தான் என்ன கிடைக்குது -1 கிடைக்குது 3 × -1/3 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3யும் கேன்சல் ஆகிட்டு -1 கிடைக்கும் ஓகேவா அப்போ இப்போ எங்கெங்கே இப்போ வந்து என்எல் இஸ் பர்பண்டிகுலர் டு எம்என் எம்என் தான் வந்து இப்போ என்னது நம்மளுக்கு ML is hypotenuse ஃபஸ்ட்டு hypotenuse எழுதிக்கோங்க ML ஓகேவா அப்போ இங்கே என்ன பண்ணும் n வந்துடும் அப்போ NL is perpendicular to NM line NL equal to perpendicular to NM பார்த்தீங்கன்னா லைன் NL is perpendicular to line MN புரியுதா எப்படி சொல்கிறேன்ட்டு எந்த ரெண்டு லைனை மல்டிப்ளை பண்ணும்போது ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ணும்போது -1 கிடைக்குதோ அது தான் வந்து பர்பண்டிகுலர் லைனாக வரும் ரிமைனிங் இருக்கிற லைன் வந்து ஹைபாட்டினியஸாக வரும் ஸோ அகெயின் நம்மளுக்கு இப்போ வந்து இது ஒரு therefore it forms right angled triangle இது மட்டும் சிம்பிள் இந்த மாதிரி சிம்பிள் போட்டாலே போதும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஓகேவா ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அகெயின் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் ஒவ்வொன்றுத்துக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square இப்போ என்னாகும் √9 minus 0 அகெயின் இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது 9 minus 0 12 minus 5 இங்கே பார்த்துங்க 9 minus 0 the whole square plus 12 minus 5 the whole square ஸோ 9 ஸ்கொயர் வரும் இது 7 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் 81 7 ஸ்கொயர் 49 ரெண்டு ஆட் பண்ணனா 130 வருது எல்லாம் வந்து 130 எல்லாம்னு சொல்லலாம் எம்எல்னு சொல்லலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதே மாதிரி எம்என்க்கு என்ன வந்ததுன்னு பாருங்கங்க 3 minus 9 14 minus 12 இங்கே பாருங்கள் 3 minus 9 the whole square plus 14 minus 12 the whole square 3 minus 9 minus 6 the whole square 14 minus 12 2 the whole square ஓகேவா 6 square 36 2 square 4 அப்போ 36 plus 4 40 அப்போ எம்என்னோட டிஸ்டன்ஸ் வந்து √40 இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது என்எல்க்கு 5 minus 14 0 minus 3 அப்போ 0 minus 3 the whole square இப்போ டிஸ்டன்ஸில் என்ன கிடைக்கிது 0 minus 3 the whole square plus 5 minus 14 the whole square இப்போ -3 the whole square plus -9 the whole square 3 square 9 9 square வந்து 81 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது √90 கிடைக்குது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இதில் ஹைபாட்டினியஸ் எதுன்னு சொல்லி வச்சுருந்தோம் எம்எல் தான் ஹைபாட்டினியஸ் எம்எல்னு சொல்லலாம் எல்எம்னு சொல்லலாம் அப்போ எம்எல் the whole square equal to mn the whole square plus nl the whole square தான் பித்தாகரஸ் தியரம் எம்எல்னா கிடச்சிது √130 is equal to mn வந்து √40 nl வந்து √90 எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணால் ரூட் போயிடும் அப்போ 130 40 90 கிடைக்கும் 40யும் 90 ஆட் பண்ணுனா 130 ஸோ 130 is equal to 130 therefore ends proved ஓகேவா ஸோ இது பித்தாகரஸ் தியரம்க்கும் சாட்டிஸ்ஃபை ஆகுது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளையும் ஃபார்ம் பண்ணுது ஸோ இதோட 9 சம் முடிஞ்சுது தேங்க்யூ